63 நாயன்மார்கள்ல முதல் நாயன்மாராக சேக்கிழார் பெரிய புராணத்திலே சொல்லப்பட்டிருப்பார். இவர்தான் திருநீலகண்ட நாயனார். திருநீலகண்ட யாழ்ப்பாணர் வேற, இவர் வேற. திருநீலகண்ட நாயனார் குயவனார்ன்னு கூட சொல்லுவாங்க. குயவர்ங்கிற குடியில் பிறந்தவர். சிதம்பரத்தில பிறந்தவர் இவர். அத பார்த்தீங்கன்னா, இந்த சிதம்பரம் கோவிலோட மேற்கு கோபுர வாயிலேருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா, புலீஸ்வரர் கோவில் இல்லன்னா இளமையாக்கினார் கோவில்னு ஒரு கோவில் வரும். அதுதான் இவர் முக்தி அடைந்த தலம். என்ன கதை அப்படின்னா, இவர் இந்த அடியவர்களுக்கெல்லாம் மண்பாண்டம் செய்து கொடுக்கும்போது திருநீலகண்டம்னு சொல்வாரு. இவர் மனைவியோட உறவு நடத்தாம இன்னொரு பெண் மீது அவருக்கு ஒரு உறவு இருந்தது காரணத்தினால, மனைவி "என்னோட நீங்க உறவு வைக்கிறத நிறுத்திக்கோங்க. அப்படி இருந்தா நான் செத்துருவேன். திருநீலகண்டத்தின் மீது ஆணைன்னு" சொன்ன பிறகு, இவங்க 2 பேருமே கடைசி வரையும் உறவுன்னா அந்த திருமண உறவிலே இல்லாமல் முதுமை காலம் வரைக்கும் இருக்காங்க. அப்போ ஒரு முறை சிவயோகியா வர இறைவன் என்ன பண்றாருன்னா, மண்பாண்டம் ஒண்ணு ஒரு மண்ணால செஞ்ச பாண்டத்த குடுத்துட்டு, "நான் திரும்ப வரும்போது இத எடுத்து வை" அப்படிங்கிறாரு. இறைவனோட அருளால அது மறைஞ்சு போயிடுது. அப்ப இந்த மாரி "நீ என்னோட மண்பாண்டத்த திருடிட்ட. நீ என்ன தங்கத்தில செஞ்சு குடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன்னு" சொல்லி, இத தில்லைவாழ் அந்தணர் சபைக்கு கொண்டு போறார் சிவயோகியா வந்த சிவபெருமான். அப்ப போய் என்ன சொல்றாரு, "நீங்க 2 பேரும் கணவனும் மனைவியும் போய் எனக்கு சத்தியம் பண்ணி அந்த குளத்தில, அதாவது இப்ப இருக்கக்கூடிய அந்த இளமையாக்கினார் கோவிலோட எதிர்ல உள்ள வியாக்கிரபாத குளத்தில போய் மூழ்கி விட்டு வா. நான் என் மனைவிய தொடக்கூட மாட்டேன். அதுதான் நான் மேற்கொண்ட சபதம்ன்னு" வெளியில சொல்ல முடியல திருநீலகண்ட நாயனாரால. இருந்தாலும் சொல்கிறார். அப்ப மனைவியோட கைப்பிடித்து அந்த குளத்தில மூழ்கி எழும்பொழுது, முதுமை நீங்கி இளமை திரும்புகிறார்கள். இது அவர்களுடைய சிவபக்திக்கும், அவர்களுடைய உறுதிக்கும், அவர்களுடைய கடைசி வரை அந்த மேற்கொண்ட சபதத்தை விடாமல் இருந்ததுக்கான ஒரு இறைவன் கொடுத்த அருள்னு சொல்லப்பட்டு, இறைவன் பல காலம் நீங்க நல்ல ஒரு இதா செய்வீங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்திட்டு போயிறார். நீண்ட காலம் சிதம்பரம் கோயிலுக்கு நிறைய தான தர்மங்கள்லாம் செய்து சிவபதம் அடைகிறாங்க. அந்த திருநீலகண்ட நாயனாரோட குரு பூஜை தான் இன்னைக்கு தை விசாகம். டைம் இருக்கிறவங்க அந்த இளமையாக்கினார் கோவிலுக்கு போயிட்டு வாங்க.